நடிகர் சங்க தலைவரும் பிரபல நடிகருமான நாசரும் அவரது மனைவி கமிலா நாசரும் சேர்ந்து பெற்றோர், அண்ணன், தம்பி எல்லோரையும் வறுமையில் வாட்டி வைத்திருப்பதாக சமீபத்தில் குற்றம் சாட்டியிருந்தார் நாசரின் தம்பி. அந்த குற்றச்சாட்டு குறித்து நாசரிடமும் அவரது மனைவி கமிலா நாசரிடமும் மீடியா ஆட்கள் விளக்கம் கேட்டபோது, அரசியல் தூண்டுதலால் இப்படி குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். இப்போது தேர்தல் நேரம் என்பதால் அது குறித்து பேச முடியாது. தவிர நாங்கள் ஒன்றும் சந்திர மண்டலத்திற்கு போய்விடவில்லை, இங்கேதான் இருக்கிறோம். 19ஆம் தேதிக்கு பிறகு நடந்த உண்மைகளை சொல்கிறோம் என்று இருவரும் சொல்லியிருந்தார்கள். இந்நிலையில் தேர்தல் முடிந்து இவ்வளவு நாள் ஆகிடுச்சு, இருவரும் சந்திர மண்டலத்திற்கு போயிட்டாங்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் நாசரின் தம்பி. என்ன சொல்ல வரேன்னா, 19ஆம் தேதி அவங்க சொல்கிற ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணி விஷயத்த சொல்கிறேன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை. அதை பற்றி வாய் கூட திறக்கலை. அவங்க மீடியா பார்க்க கூட நான் பார்க்கல. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது நாசர் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய அம்மா அப்பா கவனிக்கலைன்றது வந்து அவர் பெரிய அது வந்து அவமானமாக எடுத்துக்கல. அவர் வந்து ஆஸ்யூஷுவலாக எடுத்துக்கிட்டார். அவர் சினிமா மாதிரி எடுத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். சரி, அப்படி தான் டைரக்ட் பேசி விட்டுடலான்னு நினச்சார் நினைக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னா, நாசர் வந்து ஒரு அறிக்கையில் வந்து நான் வந்து அரசியல் பண்ணுறேன் அப்படி சொல்லியிருந்தார். அரசியல் பண்ணுறதா இருந்தால் நான் நிறைய வீடியோஸ் அனுப்பிச்சிருப்பேன், இல்லைனா பத்திரிக்கையாளர் மீட் பண்ணியிருப்பேன், நான் சில மேடையில் கூட பேசியிருப்பேன். அதெல்லாம் நான் பேசவே இல்லை. இது என்னோட விஷயம். சரி, நாசர் வந்து ரிப்ளை பண்ணுவார்னு பார்த்தா ரிப்ளை பண்ணல. அவங்க ஒய்ஃபோ ரிப்ளை பண்ணல. அவர் ஒரு அறிக்கை விட்டு இருந்தார், அவர் வேற்று கிரகத்துக்கு போயிட மாட்டேன், கமிலா வந்து அவரோட நிழலில் வாழல, அவங்க வந்து அவருக்கு நிகராக இருக்காங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது பொய். என்னத்துக்குன்னா, நான் கமிலா மேடம் வந்து ஒரு 30 இயர்ஸ் ஒரு ஆர்ஓபி தெருவிலேருந்து உடங்குடியிலேருந்து ஒரு பெரிய கதை இருக்குது, அது மறைக்கிறாங்க அவங்க. அது வந்து நாசர் கமிலா சொல்லிட்டு பிறகு அதை பற்றி நான் தெளிவாக சொல்ல போகிறேன் உங்களாண்ட. என்னத்துனா, எல்லாமே பொய்யான வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு அன்பு இல்லாத, ஒரு இறக்க குணம் இல்லாத வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க எப்படி பப்ளிக்கில் போய் சர்வீஸ் பண்ணுவாங்க? வெறும் காசு, பணம், அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாங்களாம் அப்படி இல்லை. அவங்க அம்மா அப்பாவை வந்து இது வரைக்கும் அவங்க கவனிச்சதே இல்லை. நடிகர் சங்கம் போயிட்டு வந்து பிறகு தான் இந்த பிரச்சனையே வெளியே வந்துச்சு. ஒரு 1.5 வருஷமாக காசு கொடுத்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன் நான். அது இல்லாத வந்து ஒரு நடிகர் சங்க தலைவர் இருக்கிறதுக்கு வந்து அருகதை இல்லை அவருக்கு. என்னத்துனா, சும்மா ஒரு இஷ்யூ சொல்லிவிட்டு நான் ப்ரெஸ் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கவனம் வந்துட்டார். நீங்கள் நடிகருங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து கேட்டால் தான் அவருக்கு வந்து ஒரு பொறுப்பு வரும். அவங்க அம்மா அப்பாவே விட்டீங்களே, இன்னும் 4-5 பேர் கேட்டால் தான் அவருக்கு பொறுப்பு கண்டிப்பாக வரும். இல்லைனா அவர் பொறுப்பே வராது. அதே மாதிரி பழகிடுவார் அவர் சைலண்ட்டாக இருந்தார்னா, இது வந்து இந்த விஷயத்தை வெளியேற்று வரேன்னா மக்கள் மறந்துடுவாங்க, இந்த பிரச்சனை அப்படியே சால்வ் பண்ணால் நினைக்காது. ஆனால் சால்வ் ஆகாது. இது என்னது, அவங்க அம்மா அப்பா பாவம். அவங்க வந்து எங்கள் வீட்டை விட்டு கூட போனது இல்லை. அதனால வந்து தயவுசெய்து பத்திரிகை நண்பர் நீங்கள்லாம் சேர்ந்து அவர் பேட்டி எடுங்க, இந்த விஷயத்தை வெளியேற்று போங்க. எனக்கு வந்து நாசர் பதில் சொல்லிட்டு பிறகு, அவர் என்ன சொல்லிட்டு பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பதில் சொல்ல போகிறேன். அவர் மாதிரி பொய்யான தகவலாம் சொல்ல முடியாது. நான் அவர் மாதிரி நான் வெயிட் பண்ண முடியாது. கண்டிப்பாக அதுக்கு நான் கண்டிப்பாக ஒரு ஆன்சர் பண்ணி ஆகணும். பட் அவர் வாயிலேருந்து என்ன ஆகுதுன்னு கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்து உண்மையாக அவர் அம்மா அப்பான்னு நினச்சாருன்னா இன்றைக்கி வரைக்கும் தொடர்பு கொண்டு முடியல அவரால். அவர் சும்மா அவர் அப்படியே தான் போயிட்டு இருக்காருக்காண்டி நான் தான் எனக்கு ஏக்கம் வச்சுக்கிட்டு, நான் தான் எனக்கு ரொம்ப குமுறலாக இருக்கேன் நான் உள்ளக்குள்ளே. தயவுசெய்து பத்திரிகை நண்பர்கள் நீங்களாம் சேர்ந்து நாசருக்கு பேட்டி எடுத்து அவர் ஆன்சருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.